ஹை ட்ரையல் அட்வொகேட்ஸ் ஹியர் அஃபென்ஸுக்கான மீனிங் பார்ப்போம். இந்த இடத்துல செக்ஷன் 2N சிஆர்பிசியும் அதுக்கு ஈக்குவலண்டான உள்ள செக்ஷன் 2(1)Q பிஎன்எஸ்எஸும் இந்த அஃபென்ஸுக்கு பற்றி சொல்லுது. அந்த அஃபென்ஸ்ன்ற அந்த தலைப்பில் 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து மீனிங்கு, இன்னொன்று வந்து இன்க்ளூடிங்னா இந்த விஷயங்கள்லாம் அந்த அஃபென்ஸ்குள்ளே உள்ளடங்கும், அதான் அர்த்தம். இப்போ மீனிங் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மீனிங் என்னென்னா, தற்போது நடைமுறையில் உள்ள சட்டம் தற்போது நடைமுறையில் இருக்கணும், அந்த சட்டத்தால் தண்டிக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஆக்டு, இன்னொன்று ஒமிஷன். நம்ம சட்டத்துக்கு புறமா செய்கிற செயல் தான் ஆக்டு. சட்டத்தை உட்பட்டு செய்யக்கூடிய செயலை செய்யாமல் விடுறாங்க பார்த்தீங்களா, அதான் ஒமிஷன். இந்த 2 விஷயத்தில் ஏதோ ஒன்று செஞ்சாலே அது அஃபென்ஸ்ன்ற மீனிங்கில் உள்ளடங்கும், அஃபென்ஸ்ன்ற மீனிங்கில் கொண்டு வந்துடுறாங்க. இப்போது மீனிங் ஓகே. உள்ளடங்கல் அந்த இன்க்ளூடிங்னா என்ன மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டில் ட்ரெஸ்பாஸ் ஆக்ட் 1871 ஒன்று இருக்குப்பா. அந்த கேட்டில் ட்ரெஸ்பாஸ் ஆக்டில் செக்ஷன் 20 படி, அதாவது கால்நடைகளோட அத்துமீறலை சில பேருக்கு அந்த கட்டி வச்சுருவாங்க, வீட்டிலே கட்டி வச்சுருவாங்க, விட மாட்டாங்க. அப்போ அந்த கால்நடையோட ஓனர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது சம்மந்தமாக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இந்த அஃபென்ஸ் என்ற அந்த மீனிங்குள்ளே அந்த வேர்ட்ஸ்குள்ளே உள்ளடங்கும். இங்கே மீனிங் வராது, உள்ளடங்கும், இன்க்ளூட்ஸ். ஸோ அதான் இந்த மீனிங்க்கும் பார்த்தாச்சு, இப்போ இன்க்ளூட்ஸும் பார்த்தாச்சு. இப்போது இந்த அஃபென்ஸு சிஆர்பிசியை பொறுத்தவரைக்கும் இதுதான் அஃபென்ஸம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதே விட்டுட்டு டைரெக்டாக ஐபிசிக்கு போனீங்கன்னா செக்ஷன் 40யும் ஈக்குவலண்டான செக்ஷன் 24 ஆஃப் பிஎன்எஸும் இந்த அஃபென்ஸ்ன்ற கீழே சில குற்றங்களோட அந்த செக்ஷன்லாம் சொல்லி அது சம்மந்தமாக விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதை இங்கே வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அது ஜஸ்ட்டு ஃபார்மாக நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆக்ட் ஆர் ஒமிஷன் இருக்கு இல்லையா, அந்த அஃபென்ஸ்க்கான மீனிங்கில் சொன்னோம் இல்லையா, ஒன்று ஆக்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஒமிஷன் பண்ணியிருக்கணும். அதற்கான விஷயங்கள் வந்து இதே ஐபிசியில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 33ல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்டாக பிரித்து ஆக்டு ஒமிஷன் சேர்த்தே செக்ஷன் 33ல் சொல்லிட்டாங்க ஐபிசியில். அதை பிரித்து சொல்லிட்டாங்க பிஎன்எஸ்சில். எப்படின்னா, ஆக்டுக்கு 2(1) ஆகவும் ஒமிஷனுக்கு 2(25) ஆகவும் பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் சொல்லப்பட்ட விஷயம் பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒமிஷன் எல்லாமே சிங்கிள் ஆக்டாகவும் சிங்கிள் ஒமிஷனாகவுமே டினோட்ஸ் பண்ணப்படும், குறிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் அஃபென்ஸ் சம்மந்த விஷயங்கள். அதுக்கப்புறமா பெயிலபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ், காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் பற்றினா அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.